நம்ம பண்ணாரியம்மன் கோவில்னு சொன்னாலே இங்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கோவில்ல ஏன் மக்கள் இவ்வளவு கூட்டமா படையெடுத்து வர்றாங்க, என்ன காரணமா இருக்கும்? ஒரு சில கோவில்ல பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாள்ல தான் கூட்டமா இருக்கும். ஆனா இந்த கோவில்ல 365 நாளுமே கூட்டமா தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகலாம்னு வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஹாய், நான் உங்கள் கோவை 360 ரிலேஷன்ஷிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராவே இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை எண்டு வரை பாருங்க. நாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். சோ அத பத்தின vlog தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காந்திபுரத்துல இருந்து பண்ணாரிக்கு ஸ்ட்ரைட்டாவே பஸ் இருக்கு. பட் டைமிங் தான். நாங்க இன்னைக்கு காந்திபுரத்துல இருந்து சத்தியமங்கலம் போய் தான் பண்ணாரி போக போறோம். நீங்க காந்திபுரத்துல இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஏறினீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் நமக்கு சேவ் ஆகும். காந்திபுரத்துல இருந்து சத்தியமங்கலம் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டா 1.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. சத்தியமங்கலம் வர டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 42 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சத்தியமங்கலத்துல இருந்து 14 கிலோமீட்டர்ல நம்ம பண்ணாரி வந்துரும். டிக்கெட் பிரைஸ் பெர் ஹெட்டுக்கு 12 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில நம்ம அம்மன் அமைஞ்சிருக்காங்க. போற வழியில ரெண்டு சைடுமே அடர்ந்த காட்டு பகுதி. ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு போகும்போது. சப்போஸ் நீங்க 2 வீலர்ல வர்றதா இருந்தா ரொம்பவே சேஃபா வாங்க. எப்போ அனிமல்ஸ் கிராஸ் ஆகும் தெரியாது. போர்டு வச்சிருப்பாங்க இந்த பிளேஸ்ல கிராஸ் ஆகும் அப்படின்னு. சோ சேஃபாவே வாங்க. இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 5 மணிக்கு ஓபன் பண்ணி நைட் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே வாட்டர் டேப் இருக்கும். சோ கை காலெல்லாம் கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும். எந்த கோயில்ல பார்த்தாலுமே விநாயகர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. சோ இங்கேயும் விநாயகர் இருப்பாரு. விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம பண்ணாரியம்மனவே பார்க்க போறோம். கோவில்ல உள்ள வண்டிகளுக்குமே ஆயுத பூஜை சிறப்பா பண்ணிருப்பாங்க போல. வண்டி எல்லாம் வரிசையா நின்னுச்சு. இந்த கோயிலோட வழக்கத்துப்படி நானும் உப்பு மிளகு வாங்கியிருந்தேன். இந்த பண்ணாரிய சுத்தி இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நிறைய பேரு சுமார் 5 லட்சத்துக்கு மேல பக்தர்கள் இந்த குண்டத்துல இறங்குவாங்க. இப்போ இருக்கிற நிறைய அம்மன் கோயில உப்பு மிளகு வாங்கி போடுற வழக்கம் இருக்கு. அம்மன் கோயில உப்பு மிளகு வாங்கி போடுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. நாங்க ஒரு பிளேட் வந்து 130 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ஏன் உப்பு மிளகு வாங்கி நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த உப்பு கரையிற மாதிரியே நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் கரைஞ்சிடணும் அப்படின்னு அம்மனை வேண்டிட்டு தான் நம்ம அதை பண்றோம். நான் வாங்கியிருந்த அந்த பிளேட்ல மஞ்சள், குங்குமம், உப்பு மிளகு, 3 எலுமிச்சம்பழமும், ஊதுபத்தி, கற்பூரமும் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஊதுபத்தியை ஏத்திட்டு அப்புறம் மனசார பண்ணாரி அம்மனையும் வேண்டிட்டு 3 டைம் உப்பும் எடுத்து போட்டுட்டேன். எலுமிச்சம்பழத்தையும் நம்ம தலையை சுத்தி போட சொன்னாங்க. சோ அதையும் போட்டாச்சு. லாஸ்டா கற்பூரம் ஏத்தி நல்லா மனமுருகி சாமி கும்பிட்டாச்சு. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இங்க தொட்டில் கூட கட்டி போட்டிருந்தாங்க. நாங்க போறப்போ இந்த ஊஞ்சல்ல ஒரு சின்ன குழந்தை ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மனே நேர்ல வந்து ஆடின மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. நம்ம பண்ணாரி அம்மன் தெற்கு பார்த்தபடி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அசைக்கவே முடியாத அம்மனா சுயமா எழுந்தருளி தான் அம்மன் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ அம்மனை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். நாங்க ஆயுத பூஜைக்கு போனதுனால கொஞ்சம் கிரௌடா தான் இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனம் வழியா தான் நாங்க போயிருந்தோம். எந்த கோயிலுக்கு எப்ப போனாலும் சரி நாங்க பொது தரிசனம் வழியா தான் போவோம். ஏன்னா லைன்ல நின்னு பொறுமையா சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு தான். ஆயுத பூஜை அன்னைக்கு போனதுனால அம்மனும் வீணை வச்சுட்டு காட்சி கொடுத்தாங்க. எல்லா கோயிலுமே விபூதி தான் பிரசாதமா கொடுத்து பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோவில புற்றுமண் தாங்க பிரசாதமே. இது பாத்தீங்கன்னா நம்ம துலாபாரம். சோ நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கேயே வெளியே பிரசாதமும் வச்சிருந்தாங்க. காரம் அண்டு ஸ்வீட் வச்சிருந்தாங்க. நாங்க காரம் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். பிரசாதம் சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. எப்போ எந்தெந்த பூஜை நடக்கும், எந்த டைம்ல க்ளோசிங் டைம் இருக்கும் எல்லாமே இந்த போர்டுல கொடுத்திருந்தாங்க. அம்மன் கருவறைக்கு அப்படியே ஆப்போசிட்ல அணையாத விளக்கும் வச்சிருந்தாங்க. இந்த கோயில்ல நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே நடந்துருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த கோயில்ல கோபுரமே அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாமே கரெக்டா ஒண்ணு போல செதுக்கி இருப்பாங்க. எல்லா சாமியுமே இந்த கோபுரத்துல இருக்கும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பிரசாதம் வாங்க தான் போயிருந்தோம். டெய்லியும் ஏதாவது ஒண்ணு பிரசாதம் கொடுப்பாங்க. நாங்க போனப்ப எல்லால செஞ்ச லட்டு தான் கொடுத்திருந்தாங்க. லஞ்ச் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டோம். அங்கேயும் கடை அவ்வளவா இல்ல. சோ நாங்க கொண்டு போனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எங்களை மாதிரி நிறைய பேர் வீட்ல இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பண்ணாரி ஊருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா நம்ம மைசூருக்கும் போயிடலாம் இந்த வழியா. ஈவினிங் 5 மணிக்கு மேல மைசூர் போறதுக்கு கார், பஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. காட்டு பண்ணி நிறையவே இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தென் இந்த பார்க்க பாத்தீங்கன்னா புலிகளோட பரிணாம வளர்ச்சி பத்தின பார்க் தான். புலிகள் எப்படி தோன்றி இருந்துச்சு அப்படிங்கறதுல இருந்து ரொம்பவே சூப்பரா போட்டிருந்தாங்க இந்த பார்க்ல. சாமி எல்லாம் நல்லா கும்பிட்டதுக்கு அப்புறமா வெளியே வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே சத்தியமங்கலத்துக்கு பஸ் வந்துருச்சு. ரொம்ப நாளா பண்ணாரியம்மனை பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தோம். சோ இன்னைக்கு போயிட்டு வந்தது ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. இந்த கோயில் 300 ஆண்டுகளுக்கு ரொம்பவே பழமையான கோயில். தானாவே சுயமா எழுந்தருளி இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறவங்க தான் நம்ம பண்ணாரியம்மன். உங்கள எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பண்ணாரியம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.